எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுகளை நாங்க மதிக்கிறது இல்ல, கவலைப்படுறதும் இல்ல அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சொன்னாரு சில நாட்களுக்கு முன்னதாக. தற்போது அவரும் பதில் கொடுக்கிறாரு. அமைச்சர்களை பார்த்தோம்னா ரகுபதி ஆகட்டும், திரு கே நேரு ஆகட்டும், திரு தங்கம் தென்னரசு எல்லாருமே வரிசையா பதில் கொடுக்குறாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ஒரு பேட்டியில, ஒரு மேடை பேச்சில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்ன அவதூறுக்கு அது குறித்து நாங்கள் கவலை பண்ண அவசியம் இல்லை, வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களோடு அணைக்கிறோம், மக்களுக்கு உதவி பண்ணிக்கிறோம்னு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஆளுங்கட்சியாக எங்களுடைய அமைச்சர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்லாம் எந்த இடத்தெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, ஒரு இயல்பான விமர்சனமாக இருந்தால் அது எங்கள் கூட்டணி கட்சி வச்சா கூட அது திருத்திக் கொள்வதும், ஆரோக்கியமான எங்கள் மீதான ஒரு குறையை சுட்டி காட்டினா அதை திருத்திக் கொள்வதும், எதிர்கட்சிகள் பொறுப்போடு இருந்தா அந்த பொறுப்பு பதில் சொல்றோம். ஆனா எதிர்கட்சி பதில் மட்டுமல்ல, நடவடிக்கை இருக்கு. ஆனால் எந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி லத்தார்ஜிக்கெல்லாம் கடந்துலாம் போல, எதையும் லெப்ட் ஹேண்ட்ல திரும்பி அப்படி ஒரு அரசு, இந்த அரசு குறைகளை சொல்லும் போது அதற்கான பதில் கொடுக்கிற அதே திமுக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா சில பேர் பதில் அளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவுக்கு எதிராக பேச இபிஎஸ் நடுங்கிறாரு, இதன் மூலமா பாஜக அதிமுக கூட்டணி உறுதி அப்படின்றத சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உங்க மேல வச்சிருக்கிற கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நேர்மையாக நாங்க பதில் அளிப்போம் அப்படின்றீங்க. பதில் அளிச்சிருக்கோமா இல்லையா? மறுபடியும் ஏன் அதிமுக பாஜக அதிமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி பத்தி அவங்களே பேசும்போது ஏன் நாட்டுல ஒரு அமளிது மொழி நடக்குது. ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும், அதுவும் ஒரு 75ஆம் ஆண்டு அரசியல் சட்டத்துடைய நிகழ்ச்சியில அண்ணல் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி, அண்ணல் அம்பேத்கரை பேரை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி நாட்டு உள்துறை அமைச்சர் பேசுகிறார். ஏன் அந்த பாஜக கூட்டணி தேமுதிக கடந்து வச்சிருக்கு, பாஜக கூட்டணி பாமக கடந்து வச்சிருக்கு அந்த தலைவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு 1.5 நாள் மௌனமாக, கள்ள மௌனமாக இருந்துட்டு பத்திரிகையாளர் கேட்கும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் குறித்து ஜெயக்குமார் சொல்லிட்டு அந்த கடந்து போறதுக்குல இது என்ன அரசியல்? அப்ப இதை நாங்க பேசக்கூடாதுங்கிறீங்களா? அதாவது அவங்க கூட்டணி இல்லன்னு இருக்கு சொல்றேன். ஏன் இருக்குன்னு நாங்க காரணம் சொல்றோம்னா, இந்த கடந்த 3 ஆண்டுகள் விடுங்க, இப்ப இந்த 3 மாதத்துல பாஜக எத்தனையோ சட்டவிரோத நடவடிக்கைகளை, சமூக விரோத நடவடிக்கைகளை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துச்சு. துணை குடியரசுத் தலைவர் சாதி ரீதியாக செயல்படுறாருன்னு ஒரு தீர்மானத்தை எதிர்க்கட்சியில் கொண்டு வருது. ஒரு நீதியரசர் ஒட்டுமொத்தமாக சனாதனம் பேசுகிறார், பாஜக ஏஜெண்டா இருக்காங்க சொல்ற. இது குறித்து என்ன கமெண்ட் விளக்கம் அளிக்க வேண்டியது அவங்க. ஏன் பேசுறோம்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சு, கூட்டணி இல்லாட்டா ஏன் ஓடி போய் ஓட்டு போடுறீங்க சொல்லுங்க? ஏன் ஓட்டு போட்டாங்க? கூட்டணி தானே உங்களுக்கு அதாவது அதிமுக ஆதரவு கொடுக்க வேண்டும், கூட்டணி கட்சி தலைவர் நட்டா அழைக்கிறேன்னா அழைக்கிறைய, எதுக்கு போய் கொறடா உத்தரவு போட்டு எல்லாரும் போங்க மோடி போட்ட சட்டத்தை ஆதரவு கொடுக்குன்னு? நான் இப்போ சொல்றேன், இது கள்ள கூட்டணி இல்லை, வெளிப்படையான கூட்டணி. அந்த கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறதுக்காக அவரு எங்க மீது சேற்றை வரி வீசுகிறார். பொங்கலூர் மணிகண்டன், மத்திய பாஜக அரசு, ஒன்றிய பாஜக அரசு தவறு செய்யும் போது சுட்டி காட்ட வேண்டியதும் கூட்டணி அப்படின்றது வேற ஒரு விவாதம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் எதிர்கட்சியாக இருக்க, தமிழகத்துல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கு இல்லையான்னு கேட்கிறாரு. இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படிங்க மேதகு குடியரசுத் தலைவர், மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், மேதகு ஆளுநர் சொல்லிதான் ஆகணும். இது என்ன உங்க குறை? நீங்க நாகரிகம் பேசணும்னு சொன்னீங்க. ஒரு உள்துறை அமைச்சர் வாடாவடம் பேசுறீங்க, வாடாவடம் பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? இல்ல ஏங்க, நீங்க உங்களுக்கு பெருங்கவலைங்க அம்பேத்கர் வச்சுதான் ஓடுவான்னு நினைக்கிறீங்க. அம்பேத்கர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் கடமையா பேசினாருங்க. என்ன சொன்னாரு? இருங்க ராஜீவ், ஒரு நிமிஷம். முதலமைச்சர் சொன்னது என்ன பேசுறீங்களா? 2 வரிதா. அதாவது எதுவுமே சொல்லாம அமித்ஷா சொல்ல, கண்டிக்கிறோம் சொல்ல, ட்வீட் படிச்சு பாருங்க. அதாவது மத்திய அரசை இல்ல ஜெயக்குமார் அவர்கள் பூனை கண்ண மூடிட்டா உலகம் இருந்தது மாதிரி இருக்குன்னு, அண்ணா பூனை கண்ண மூடிட்டா உலகம் இருந்தது மாதிரி ஸ்டேட்மென்ட். இதாவது மேடம் ஒரு நிமிஷம் படிச்சு காட்டுறேன், பதில் சொல்லுங்க. அதாவது இந்தியாவிலேயே முதல் மாநிலம் கடன் வாங்கல திமுக அரசு. அதிமுக 10 வருஷத்துல 3,43,101 கோடி, திமுக 3,76,102 கோடி. இதுல பாருங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க ராஜீவ்காந்தி. 3 முறை மின்கட்ட உயர்வு, வீடு சொத்து வரி உயர்வு, காலிமனை வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, முத்திரைத்தாள் விலை உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, பால் விலை வரி உயர்வு, நெய் ஐஸ்கிரீம் போன்ற பால் பொருட்களை 5 முறை உயர்வு, கட்டிட அப்ரூவல் உயர்வு, பாடப்புத்தகங்கள் விலை உயர்வு, டாஸ்மாக் மதுபானங்கள் 5 முறை 3 முறை உயர்வு, பஸ்கட் உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, அத்தியாவசிய விலை உயர்வு, தொழில் வரி உயர்வு, ரோடு டாக்ஸ் உயர்வு.
இல்ல இப்படி 31 முறை வரி உயர்த்திட்டு மக்களை சுமைகளை ஆழ்த்திக்கிற நீங்கள் எதிர்க்கட்சிகள் பொறுப்பா பதில் சொன்னீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மக்கள் உண்மையில நெருக்கடியில் இருப்பது மக்கள் தான். இதோட கொடுமைன்னா கேரளாவுக்கு முதலமைச்சர் சொன்னாங்க 2 நாள் இருந்தார். அந்த 2 நாள்ல 60 ஆண்டு காலமாக திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லக்கூடிய ஆனமலை நல்லாற்றத்தை பத்தி கேரளா சொல்லி ஏன் பேசுற? எடப்பாடி இருக்கும்போது 2 மணி பேசினாரு. தொலைநோக்கு பார்வையோடு எதையும் சிந்தனையே இல்லாம அமித்ஷா சொல்றது, மோடி சொல்றது, அம்பேத்கர் சொல்லி இதுதான் முக்கியம். நீங்க மோடி அமித்ஷா சொல்றது ஓட்டுக்காக பேசுங்க. டங்ஷன் பத்தி தம்பிதுரை அவர்கள் தெளிவா பேசினார். அதாவது குறிப்பிட்ட நபர்களுக்கு விரும்பியவாறு தருவதை நிறுத்திவிட்டு ஒப்பந்த புள்ளி மூலமாக முறைப்படுத்துவதற்கு ஆதரிச்சார். ஒரு அரிட்டாப்பட்டியிலோ சொல்ல இல்ல 10 ஆண்டு எதிர்கட்சியாளர் பேசி வருது ரோஷமே அரசு வந்துங்க. அதே மாதிரி நாகரிகமா பேசணும்னு சொன்னீங்க. திரு ஸ்டாலின் கடந்த அம்மா இருக்கும் போது குட்டி கதை பேசணும் சொன்னார். இதோட ஒரு கட்சியை சொல்றீங்களா? சொல்ல விரும்பல. நிறைய அதாவது ஒரு அநாகரிகமான பேச்சுக்கு பல்கலைக்கழகமே திமுக தான். ராஜீவ்காந்தி திமுக இல்லாம இருக்கலாம். ஆனால் இதை பற்றி எல்லாம் நீங்க அதிக விலைவாசி உயர்வு பத்தி பேசினாரு, கடன்களை பத்தி பேசினாரு. இந்தியாவிலேயே வருவாய் பற்றாக்குறையை குறைத்து லாபம் ஈட்டிருக்க ஒரே அரசு தமிழ்நாடு அரசு. தனிநபர் வருமானத்தை இந்தியாவிலேயே அதிகப்படுத்தியிருக்க அரசு தமிழ்நாடு அரசு. அதையும் ஒரு பக்கம் ஓரத்தை வச்சு எதுவுமே செய்யாம வெறுமனே மக்கள் மீது நசுக்கிற நீங்கள் 650 அறிக்கையில முழுமையா படிச்சு பாருங்க. நீங்க முரசொலி மட்டும் பார்க்காதீங்க, முரசொலி மட்டும் படிக்காதீங்க. 650 அறிக்கையிலையும் முழுமையா ராஜீவ்காந்தி ஒரு மாநிலத்துல எதிர்க்கட்சி அப்படின்றதன் அடிப்படையில ஒன்றிய அரசு மேல நேரடியாக ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது ஒரு வார்த்தையோ சொல்றதுக்கு ஏன் தயக்கம் அதிமுக? அதாவது நீங்க களம்ங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு களத்தை பத்தி நம்ம பேசுறோம். இன்னைக்கு கலை யதார்த்தம் புரியல. ஒரு எரிமலையில ஈரத்துணி போட்ட மாதிரி இருக்கு. அந்த கலை யதார்த்தம் புரியாம என்ன சொல்றாங்கன்னா 200 தொகுதியை தாண்டி நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போற பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் உங்களுக்கு வரும். ஆனா உங்களுடைய ஆதரவு தளம் இருக்குல்ல, உங்களை ஆதரவு வாக்குகள் அது உங்ககிட்ட வருமா? நீங்க சொல்லலாம் நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், காலை உணவு திட்டுறோம், இதெல்லாம் எடப்பாடி இதெல்லாம் நான் வந்தா ரிவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல போறாரு. இதை விட அதை விட அப்டேட்டட் ஒரு திட்டத்தை தான் சொல்ல போறாரு. இதை சொல்லி நீங்க என்ன சந்தேகம்? இப்போ மத்திய அரசு குறிக்கிற தீர்மானத்துல வலியுறுத்தல் அப்படின்னும் மாநில அரசு குறிக்கிற தீர்மானத்துல கண்டனம் அப்படின்னு சொல்லும்போது அதிமுக பாஜக கூட்டணி அது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கேள்வியை எழுப்புதில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது சிந்தாமல் சிதறாமல் திமுக வரணும் திமுக நினைக்குது. அவங்க நினைப்புல தப்பே கிடையாது. நிச்சயமா அவங்க சொல்றது நடக்கும். பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அத்தனை இங்கதான் வரும். ஆனா அவங்களுடைய ஆதரவு வாக்குகள் இருக்குல்ல, அதை அவர்கள் இழக்கிறார்கள். அவங்க மக்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை செய்யாம அவங்களுடைய ஆதரவு தளத்தை இறக்கும் போது வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா? நீங்க நினைக்கிற மாதிரி கணக்கு போற மாதிரி 200 கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி. இந்த களத்துக்குள்ள எடப்பாடி களமாடுகிறார். அவ்வளவுதான் முக்கியம். இதை நீங்க எப்போ எதுக்கெடுத்தா எல்லா நீங்க மரக்காணத்துல இருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு என்ன சொல்றீங்க? தேசிய அளவில் மது கொள்கையை வகுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவா முக்கியம்? நீங்க இந்த மாநிலத்தில் என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அதை ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த கேள்வி மக்கள் மனதில் எழுதும். அதை திரும்ப திரும்ப எழுப்பக்கூடிய வகையில் எடப்பாடி செயல்படுவார்ங்கிறத நான் பார்க்கிறேன்.